தமிழ் அன்னைக்கும் முட்டாளா இருந்தான், இன்னைக்கும் முட்டாளா இருக்கான்ல. ப்ரொஃபசர் சத்யன் டேனியல் அவர்கள் அளவுக்கு நான் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் ரிசர்ச் ஸ்காலரும் கிடையாது, டாக்டரேட்டும் கிடையாது. இந்த எலெக்ஷன்ல நான் அனலைஸ் பண்ண ஒரு சில ஆடான விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் விஷயங்க, கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் தோப்பாருன்னு சொல்லிட்டு இவருக்கு எப்படிங்க முன்னாடியே தெரியும்? ஆரம்பத்திலேயே சொன்னோம், கொளத்தூர்லயே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோப்பாருன்னு நான் சொல்லியிருந்தோம். கொளத்தூர் பிரச்சாரம் சொல்லியிருந்தோம். டிஎம்கேவும் தாவேகாவும் வெறும் 8000 சில்லற வாக்கு வித்தியாசத்துல மார்ஜின்ல தான் அந்த விக்டரி பறிக்கப்பட்டிருக்கு. ஓவரால் ஒரு பவுன்சிங் பாலா தான் இருந்திருக்கணுமே தவிர கம்ப்ளீட்டா 22 ரவுண்ட்லயே எப்படிங்க தாவேகா முன்னிலையில இருக்கும்? 8000 வாக்கு வித்தியாசத்துல தானங்க ஜெயிச்சிருங்க. அப்புறம் எப்படிங்க 22 சுற்றுலையும் ஸ்டாலின் பின்னடைவு வருவாரு? நன்மைகளா அவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்காரு மு.க. ஸ்டாலின். எல்லா சுற்றுலையும் மு.க. ஸ்டாலின் தோப்பாராங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் போதாதா உங்களுக்கு இவிஎம் பிளே பண்ணிருக்குன்னு? அதுவும் 22வது ரவுண்ட்ல வெறும் 183 ஓட்டா ஸ்டாலினுக்கு. we have to take a step back and ஒரு தொகுதி எடுங்க, இந்த கொளத்தூர் தொகுதி ஒரு தொகுதி எடுங்க. நான் ஈஸியா வெப்சைட்டோட லிங்க் ஷேர் பண்றேன். அங்க விழுந்த ஓட் பேட்டர்னை நீங்க பாருங்க. சாதாரண எம்எல்ஏவா இருக்கும் போதே 1,05,000 வாங்கின மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரூலிங் சீஃப் மினிஸ்டர் ஆகி, ஒரு கட்சியின் தலைவராகி, ஒரு 5 years ஆஃப் மக்கள் இடையே சக்சஸ்ஃபுல் கவர்மெண்ட் கொடுத்தும் கூட more than 52% ஆஃப் த ஓட்ஸ் தாவேகாக்கு கொளத்தூர் தொகுதியில விழுந்திருக்கு அப்படின்னா, அப்ப 2ல ஒருத்தர் தாவேகா ஓட்டு போட்டாங்க. 1,00,000 ஓட்டு எஸ்ஐஆர்ல போயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. அப்ப 3ல ஒருத்தர் தாவேகா ஓட்டு போட்டாங்களா? ஆனா கள நிலவரம் அப்படி சொல்லலையே. அத்தனை எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்லயும் கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் கம்ஃபர்டபிள் ஓட் மார்ஜின்ல தான் வின் பண்ணுவாருன்னு தானே சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்த தொகுதி மக்களும் ரோட்டுக்கு கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய ஒரு தலைமை அந்த தொகுதியில தோத்துட்டான். யோசிக்கவே மாட்டேன்றோம். நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம டைவர்ட் ஆகி போறோம். ஆடான விஷயங்களை நான் இந்த எலெக்ஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அதை நான் ஒண்ணு ஒண்ணா நான் வீடியோ போட்டேன்.